இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க, என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க. உங்க காலில் விழுந்து கிடக்கிறேனே ஏசப்பா, உங்க காலில் விழுந்து கிடக்கிறேனே ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கடல் அலையில் நடந்த எங்க ஏசப்பா, காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கடல் அலையில் நடந்த எங்க ஏசப்பா, என்னை தேடி வந்து ரட்சித்த ஏசப்பா, என்னை தேடி வந்து ரட்சித்த ஏசப்பா, அபிஷேகித்து அனலாக்கி நீர் ஏசப்பா, என்னை அபிஷேகித்து அனலாக்கி நீர் ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. வேலூர்ல இருந்து பீலாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ஞாயிறுதோறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷபாரங்கள் பார்ப்பேன். ஒரு இடம் எனக்கு, நான் அன்மேரிடு, நான் கல்யாணமும் பண்ணலை, எனக்கு ஒரு சொத்து இருந்துச்சு, நம்ம ஆயுசுக்கு நம்ம வித்துட்டா தான் நல்லது, அதுக்கப்புறம் யாருக்கு போகுதோ அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். 15 வருஷமாக ட்ரை பண்ணேன். நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ட்ரை பண்ணேன், ஆனால் அது விற்கவே இல்லை. நான் ஜாய் டிவியை பார்த்துட்டு நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். மறுநாளே கத்தர் ஒரு புரோக்கரை, என் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கார், எனக்கே தெரியாது அவர் புரோக்கர் வேலைன்னு, திடீரென்று அவர்கள் ஃபோன் அடித்தார்கள். என் ஃப்ரெண்டு என்ன நல்லா இருக்கேன்னு நல்லா விசாரித்தோம். இந்த மாதிரி நான் 15 வருஷமாக இடம் விற்காமல் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்காரர் அந்த வேலை தானே பார்க்குறாரு, கொடுங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் விற்று தருவார்னு சொன்னாங்க. பார்த்தா 10 நாளில் விற்று டோட்டல் பணமும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்காரே கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். தேவ மனுஷனாகிய எலிசாவினுடைய நாட்களில் அவர் ஊழியத்திற்காக, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியாவினுடைய ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி, இரட்டிப்பான வரங்களை உடைய ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஊழியத்திற்கு செல்லும் போது, சூனேம் என்ற ஊருக்கு செல்லும் போது, அங்கு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ எலிசாவை வீட்டிற்கு வரும்படி அழைப்பாக வருத்தி கேட்டுக்கொண்டு
அவளுக்கு நல்ல சாப்பாடு, அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, அவருக்காக விசேஷ ஒரு அறையையும் மேல் வீட்டறையை ஏற்பாடு பண்ணி, அதுக்குள்ள நல்ல குத்து விளக்கு எல்லாமே, எல்லாம் அவருக்கு வேண்டிய மேஜை, அவருக்கு வேண்டிய நாற்காலி எல்லாம் போட்டு அவருக்கு எல்லா வசதிகளையும் உண்டு பண்ணி கொடுத்தாள். இந்த சுனேமிய ஸ்திரீ எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாள். போகும்போதெல்லாம், அந்த பக்கம் போகும்போதெல்லாம் இவர் அங்க தங்கி விட்டு செல்வார். அவளுக்கு நல்ல உபசரிப்பு, அவர் கூட வந்தவங்களுக்கு நல்ல உபசரிப்பு. நன்றாய் கவனிப்பதை பார்த்து தீர்க்கதரிசி தன் உடன் இருக்கும் கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், நான் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தயவு கிடைக்கணுமா கேட்டு சொல்லு, ஏதாவது இவங்களுக்காக ராஜாவின் இடத்துல பரிந்து பேசணுமா கேட்டு சொல்லுப்பான்னு சொல்லும்போது, கேட்கும்போது அவங்க சொல்லுகிறாங்க, ஒண்ணுமே இல்லை, எந்த இதுவும் குறைவில்லாம நாங்கள் காணப்படுகிறோம். கேயாசி மெதுவா சொல்லுவார், ஐயா நீங்க வந்து போறீங்களே, இந்த ஸ்திரீக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சியா, இவங்களுக்கு குழந்தை இல்லையா சொன்ன உடனே தீர்க்கதரிசி பாருங்க சொல்லுவா, நான் அடுத்து வரும்போது உங்க கையில குழந்தை இருக்கும். ஆசீர்வதித்து அனுப்புவார். அதன்படியே அவர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒரு நாள் வந்தது, பிள்ளை திடீர்னு சுகம் இல்லாம மரிச்சு போயிருச்சு. இந்த மரித்து போன செய்தி அவன் சுகமில்லைன்றது வீட்டுக்கார கணவனுக்கு தெரியும். ஆனா சுகமில்லைன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு அனுப்பி வீட்டுல படுக்க வச்சிருப்பாங்க. திடீர்னு பிள்ளை மரிச்சு போயிடும். மரித்து போன செய்தி தாய்க்கு மட்டுமே தெரியுமே ஒழிய தகப்பனுக்கும் தெரியாது. உடனே வேலைக்காரரை அழைப்பித்து வேகமாய் தீர்க்கதரிசியை பார்க்கும்படி வீட்டிற்குள்ளே தன்னுடைய பெத்த மகனை பிணமாக படுக்க வைத்து விட்டு கதவை பூட்டிக் கொண்டு வேகமாக தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறார். அந்த சுனேமியால் தீர்க்கதரிசியின் இடத்துல போன உடனே தீர்க்கதரிசி பார்க்கிறார், என்னப்பா நீ வந்தது சுகமா, நீ வந்தது நலமா? அவள் தன்னுடைய இருதயத்துல விசாரங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. துக்கம் தாங்க மாட்டாமல் தீர்க்கதரிசியினுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறாள். காலை பிடித்துக் கொள்ளுகிறாள், பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறாள், பிடித்துக் கொண்டு அழுகிறாள். பக்கத்துல கேயாசி நிக்கிறாரு. எம்மா வேண்டாமா வேண்டாமான்னு தடுக்க பார்க்கிறாரு. ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறா, நீ அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம்னாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில காரியங்கள் மறைத்து வைப்பார். இன்னைக்கு தேவ பிள்ளையாகிய எலிசாவினுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை மறைத்து வைத்தார். ஏன் மறைத்து வைத்தார்? நன்றாய் கவனிங்க. இயேசுசாமி ஊழியத்துக்கு சென்ற போதும் கூட ஒரு பாவியாகிய ஸ்திரீ வருகிறாள். அவளுடைய கால்கள்ல பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். தன் தலைமயிரினால் துடைக்கிறாள், கண்ணீரால் நினைக்கிறாள். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ அல்லவா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவரிடத்தில் வருகிறவர் இன்னார் என்று இவர் அறிவாரே, ஏன் இவருக்கு தெரியாமல் போயிருச்சு? கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அவளுடைய இருதயத்துல இருக்கிற அங்கலாய்ப்புகள் தெரியும், உள்ளத்துல இருக்கிற பாரம் தெரியும், துக்கம் தெரியும். கவனிங்க, இங்க சுனேமியால் வந்து கதறி அழுகிறாள், பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளை மரிச்சு போச்சு, நான் என்ன செய்ய? என் பிள்ளை மரிச்சு போச்சு, என்ன செய்ய? சொல்லும் போது, நான் உன்னை என்ன செய்யணும்பா, நீங்க வரணும்,
நீங்க வரணும், நான் உங்க விட மாட்டேன், நீங்க வந்துதாகணும் எங்க வீட்டுக்கு. கையோட கூப்பிட்டு போறா, கையோட கூப்பிட்டு போறா. என்ன நடந்தது தொடர்ந்து வாசித்தோமானா 32வது வசனத்துல இருந்து, எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி உள்ள நுழைகிறாரு. உள்ள நுழைஞ்ச போது பார்த்தா வீட்டின் கட்டில்ல செத்த பாடியா அவன் கிடக்கிறான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். முதலாவது தேவ மனுஷனாகிய எலிசா செய்தது, ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்கப்பா. இவ்வளவு தூரம் உடைய தீர்க்கதரிசிகளை நேசித்து கனம் பண்ணுகிற இந்த ஸ்திரீக்கு இவ்வளவு காலம் கொடுத்து, இவ்வளவு காலம் கழித்து பிள்ளைய கொடுத்தீங்கப்பா. ஆனா அந்த பிள்ளை செத்து போயிட்டானேப்பா. கதறி அழுது ஜெபிக்கிறார். தேவ மனுஷன் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பாடி, செத்து போன பாடி குளிர ஆரம்பிக்கும். எப்ப தீர்க்கதரிசி மேல தன் வாயோட வாய் வைத்து தன்னுடைய சுவாசத்தை உள்ள அனுப்புகிறார், தன்னுடைய கைகளை வைத்து அவருடைய கைகளை பிடிக்கிறார், உடம்பு அனல் கொள்ளுகிறது. அனல் கொண்ட மறு நிமிஷம் அவன் எழுந்து மறுபடியும் அறையின் இங்கும் அங்குமாக உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். நல்லா கவனிங்க, பிள்ளையின் ஆத்துமா ஜீவன் அவனுக்குள்ள வந்துருச்சு. தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை மறைத்து வைக்கிறார். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோமானால், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. சில காரியங்களை மறைத்து வைப்பது ஆண்டவருக்கு மேன்மை. அது மேன்மையான காரியம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டு இருந்த போது எனக்கு ஒரு தாட்டு வந்துச்சு. எப்படின்னா, அந்த பிள்ளை செத்து போன பிள்ளை உயிரோட எழும்பிட்டான். அப்ப இவனுக்குள்ள இருக்கிற சுவாசம் யாருடைய சுவாசம்? எலிசாவுக்குள்ள இருந்த சுவாசம் இவனுக்குள்ளே வந்திருக்கு. அப்ப எலிசா யாரு? எலியாவின் ஆவியை பெற்றவர். எலியாவின் ஆவியை பெற்றவர் இவர் எலிசா. எலிசாவுக்குள்ள இருந்த ஆவிய உள்ள ஊட்டுறாரு. பிள்ளை சுகமாய் எழும்புறான், ஜீவனோட இருக்கிறான். அண்டாய் கவனிங்க, இவர் போகும் இடமெல்லாம் சாட்சி சொல்லுவான். நான் செத்து போனேன், மறுபடியும் என்னை உயிர்ப்பித்தா, இவர் மூலமாய் நான் உயிர் பெற்றேன். சாட்சி சொல்லுவானா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழுகிறோமா? நன்றாய் கவனிங்க. அனல் கொண்டது, பிள்ளையின் சரீரம் அனல் கொண்டது. அவன் 7 தரம் தும்முறான், தும்மி தன் கண்களை திறக்கிறான். பரிபூரண சுகம் பெற்றான். 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கும். பரிபூரண சுகம் பெற்றான். சுத்த விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாரு. சில காரியங்கள் தேவன் மறைத்து வைக்கிறார். மறைத்து வைக்கும் ரகசியம் அது ஆண்டவருக்கே உரியது. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. மேன்மையான காரியங்களை மறைத்து வைக்கிறார். எலிசா, உனக்குள்ள இருக்கிற எலியாவின் வரம், ஆவிக்குரிய வரம் இரட்டிப்பாய் வேலை செய்யணும். உன்னை கொண்டு யோர்தானை பிளக்க வைத்தது உண்மைதான். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் 2ஆய் பிளந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அற்புதங்களை செய்தது, அற்புதங்களை நடப்பித்தது. மோசையோடு இருந்தது போல
அவர் யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்தது. யோசுவாவை நடப்பித்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோசுவாவை பலப்படுத்தினது போல இன்று எலியாவையும் ஆண்டவர் எலிசாவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். எலியாவுக்குள்ள இருந்த ஆவிக்குரிய வரம் இரட்டிப்பாய் வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. எந்த சால்வையை போட்டாரோ அந்த சால்வையை கிழித்து அடிக்கிறார், ஓங்கி அடிக்கிறார். யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது, வழிவிட்டது. அதிசயத்தை பார்க்கிறார், அற்புதத்தை பார்க்கிறாரு. இதிலும் மேலானது உண்டுப்பா. செத்து போன பாடியை நீ எழுப்ப போற, அதையும் ஆண்டவர் பார்க்க வைத்தார். கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க போய் முழங்கால் போட்டு வியாதியஸ்தர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது வியாதிகள் நீங்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லுகிறார். வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைப்பார்கள், ஜெபிப்பார்கள், அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் மறைத்து வைக்கிறார், நிறைய ரகசியங்களை மறைத்து வைக்கிறார். அந்த மறைத்து வைத்த ரகசியம் நம்ம போய் செயல்படும் போதுதான் அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது, அந்த ரகசியம் வெளிப்படுது. எலிசாவுக்கு மறைத்து வைத்தார். எப்பவுமே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். சவுலை ஆண்டவர் பவுலாய் தெரிந்து கொள்ளும் போது பாருங்க, ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுகிறார் சவுல். ஒரு பிரகாசமான அக்கினி அவரை சுற்றி சூழ்ந்த உடனே தன் கண்கள் குருடானவனாய் கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே அவனால எந்திரிக்க முடியல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறா, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கும் போது, அப்பா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பேசின உடனே அடுத்து சொல்லுகிறார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இது நடந்து கொண்டு இருக்கும் போதே தேவ மனுஷனாகிய அனனியாவிட்ட பேசுறார். அந்த தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு, எப்பா நீ போப்பா, நேர்த்தரு என்னும் ஒரு இடத்துக்கு போ, அது ஸ்ட்ரைட் ரோடு, அங்க போய் சவுல் என்கிற மனுஷனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான். நீ போப்பா, நீ போனேன்னா தான்ப்பா அவன் பார்வை அடைய முடியும். நீ போ, அவனுக்காக ஜெபி, நீ உன் கைகளை வைத்து அவன் மேல ஜெபி. தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அனனியா ஐயா, அவன் எல்லாரையும் சபைக்குள்ள எல்லாம் போய் எல்லாத்தையும் கொலை பண்றவையா, அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீ கேள்விப்பட்டது உண்மைதான்ப்பா. இப்ப அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவன் எனக்காக பாடுகளை சகிக்கிற ஒரு மனுஷனாய் நான் ஆண்டவர் தெரிந்து கொண்டேன். அவனை எனக்காக தெரிந்து கொண்டே, அவன் இப்ப எனக்குரிய பாத்திரம். நீ போ. தீர்க்கதரிசி அதே மாதிரி போறாரு. போய் தன் கைகளை வைக்கிறார், ஜெபிக்கிறார். அவருடைய கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் போல கீழே விழுகிறது. அவன் பார்வை அடைகிறான். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறான். நன்றாய் கவனிங்க, சில காரியங்கள் ஆண்டவர் மறைத்து வைக்கிறார், சில காரியங்கள் வெளிப்படை ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அனனியா கேட்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஏப்பா ஏப்பா இவன் எப்படிப்பா? நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா எத்தனையோ காரியங்களை நம்ம பண்ணணும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு. எத்தனை தடவை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனாலும் நம்மளை தள்ளி விடாமல் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அந்த சவுலையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பவுலை மாற்றினார். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் ஊழியத்தை ஆண்டவர் செய்ய வைத்தார். சில காரியங்கள் ஆண்டவர் மறைச்சு வைக்கிறார், சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். கவனிங்க, தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலேயாம், பாலாக் ராஜா சொல்றார், அப்பா பெரிய ஜனக்கூட்டம் வந்துருச்சுப்பா, நீ உன் வாயிலிருந்து வார்த்தை எந்த வார்த்தை வருதோ வர்றதெல்லாம் நடக்குமே, நீ வாப்பா, என் கூட வாப்பா, நான் உனக்கு வெள்ளியும் பொண்ணும் திரண்ட ஆஸ்திகளை நான் தாரேன்,
எனக்காக நீ வந்து என்ன செய்யணும்னா இந்த ஜனங்களை சபிக்கணும். ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. கேட்கிறாரு அப்பாட்ட, அப்பா போவா வேணாமா, நீ போக வேண்டாம், நிப்பாட்டுறாரு. மறுபடி 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 வற்புறுத்தி வற்புறுத்தி கூப்பிட்டாரு அந்த பாலாக்கு. பின்பு போகிறார். போகும்போது பாருங்க என்ன நடக்குது. பிழையாமு வாயில வார்த்தையை போடுறாரு. கழுதையை கொண்டாண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவரை சுமந்து கொண்டு போன கழுதை நெருக்கத்தின் மத்தியில போகுது. முன்னாடி உருவின பட்டயத்தோடு நிற்கிற தேவ தூதரை இவருடைய கண்கள் பார்க்கல, ஆனா கழுதையினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். கழுதையினுடைய கண்களை திறந்தார். இடுக்கமான வாசல் வழிய போய் அவருடைய காலை ஒரு செவத்தோட உரசுது. உரசுன உடனே ஆணு அழுதவே கழுதையை அடி அடி அடின்னு அடிக்கிறான். கீழே விழுந்துட்டு அடிக்கிறான். உடனே கழுதை பேச ஆரம்பிக்குது. இத்தனை நாளும் உனக்கு நான் உண்மையா வேலை பார்த்தேன் அல்லவா, ஏன் என்னை அடித்தாய் கேள்வி கேட்குது. அதற்கு பிறகுதான் பிழையாமின் கண்களை ஆண்டவர் திறக்கிறார். சில காரியங்கள் ஆண்டவர் மறைச்சு வைப்பார். அதுக்கப்புறம் திறந்து பாருங்க. பிழையாம் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இவர்களுக்கு காணப்படுன்றார். தீர்க்கதரிசிக்கு சில காரியங்களை மறைத்து வைக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா எலிசாவுக்குள்ள அந்த மறைத்து வைத்ததற்கான காரணம் இதுதான். எப்பா, உனக்குள்ள இருக்கிற ரெட்டிப்பான வர வேலை செய்யறத நீ பார்க்கணும்ல, போப்பா. அந்த பிள்ளைய உயிரோட எழுப்புகிறார். ஒரு மகிமை. அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அந்த சுனேமியால் அறிந்து கொண்டார். சுனேமியால் அதுக்கப்புறம் சொல்லுகிற சாட்சி தான், நீர் தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன் என்பதை நான் இதன் மூலம் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். நன்றாய் கவனிங்க. அவளை அறிந்து கொண்டா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை சில காரியங்கள் ஆண்டவர் மறைச்சு வைக்கிறாரு. நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு அவமானத்திற்குரியவர்களாய் நிந்தைக்குள்ளவர்களாய் நாம் காணப்பட்டாலும் ஒரு நேரம் வரும் பாருங்க, உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத ராஜா அறிந்து கொண்டார். அதே போல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு நாள் வரும். அதுவரை சில காரியங்களை மறைத்து 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 வைப்பார். தானியேலோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிறத கொஞ்ச காலம் மறைத்து வைத்தார். எப்ப சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டு அவர் உயிரோட காணப்படுகிறாரோ அப்பொழுதுதான் ராஜா உணர்ந்து கொண்டா, ராஜாவே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரே என்று சொல்லி தானியேலை கனப்படுத்துகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். நேபுகாத்நேச்சாரினுடைய கண்கள்ல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவினுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டு காணப்பட்டது. எப்பொழுது அந்த ரகசியம் வெளியாச்சு? அந்த அக்கினி சூளையின் நடுவுல நடக்கும் போதுதான் அந்த காரியம் வெளியாச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மறைவானவைகள், கர்த்தருக்குரியவைகள் மறைத்து வைக்கிறார். மறைச்சு 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 வச்சு நேரம் வரும்போது கரெக்டா வெளிப்படுத்துவார். உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிறத ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்காருங்கிறத ராஜா அறிந்து கொண்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானா அதற்கு சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மறைத்து வைத்திருப்பார். ஜெபிப்போமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. மறைவானவைகள், கர்த்தருக்குரியவைகள்,
அப்பா உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எலிசாவுக்கு மறைத்து வச்சிங்கப்பா. சுனேமியால் என்ன காரணத்துக்காக பாதத்துல விழுந்து கதறி அழுகிறாங்கிறத மறைத்து வைத்திருந்தீங்களப்பா. ஆனா எலிசாவுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரம், அந்த ரெட்டிப்பான வரம், அதை மறுபடி அதை காணும்படி அந்த உயிரற்ற அந்த சடலத்தை, சுனேமியாளின் மகளை, செத்து போன பிரேதத்தை உயிரோட எழுப்பி மறுபடி சாட்சியாக நிக்க வச்சிங்களேப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி சுவாமி. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய தெய்வீக பிரசன்ன மகிமை இறங்கி வரட்டும். இந்த வேளையிலும் கூட சுவாமி, மற்றவர்களுக்கு முன்பாக அப்பா உமக்கு நன்றி, இவர்களோட நீங்க இருக்கீங்கிறத மற்றவர்களை அறிந்து கொள்ளும் அப்பா. வெளிப்பாட்டை கொடுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்க. ஈசாக்கோடு கர்த்தர் இருக்காருங்கிறத அப்பா ஜனங்கள் அறிந்து கொண்டதை போல, யோசிப்போடு கர்த்தர் இருக்காருங்கிறத ஜனங்கள் அறிந்து கொண்டது போல, தானியலோடு கர்த்தர் இருக்காருங்கிறத ராஜா அறிந்து கொண்டதை போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. துதி கனமை மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.